கேரளான்னு சொன்னதுமே நமக்கு அதோட இயற்கை அழகும் பசுமையும் தான் நினைவுக்கு வரும். அங்கே கொண்டாடப்படுற முக்கியமான பண்டிகை தான் ஓணம் பண்டிகை. இந்த பண்டிகையை கேரளாவில் 10 நாள் சிறப்பாக கொண்டாடுவாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஓணம் பண்டிகையை எதுக்காக, யாரோட நினைவாக கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு காலத்தில் கேரளாவை மகாபலி அப்படின்ற அசுர குலத்தை சேர்ந்த மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். அவர் தன்னோட நாட்டையும் மக்களையும் நல்லா பார்த்துக்கிட்டார். அவரோட ஆட்சியில் கேரளா மிகவும் செழிப்பாக இருந்துச்சு. அவர்கிட்ட தானம்னு கேட்டு வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் அள்ளி கொடுக்குற குணம் படைத்தவர். மகாபலி மன்னரோட பேரும் புகழும் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போச்சு. அப்போது அசுரகுரு சுக்ராச்சாரியார் மகாபலி கிட்ட மேலும் பலமும் புண்ணியமும் பெருக ஒரு பெரிய யாகம் நடத்த சொன்னார். இதை கவனித்த இந்திரன், இந்த யாகம் முடிஞ்சதுன்னா அடுத்து நேராக அவங்க இந்திரலோகத்துக்கு தான் வருவாங்க, அதோட அசுரர்களோட பலம் பெருகுனா அதனால் தன்னோட பதவிக்கும் ஆபத்து, அப்புறம் உலக மக்களுக்கும் அது நல்லது இல்லை அப்படின்னு நினச்சாரு. மகாபலியோட சண்டை போட்டு தன்னால் ஜெயிக்க முடியாதுன்னு நினச்ச இந்திரன் நேராக மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிட்டார். மகாவிஷ்ணுவும் இந்திரனுக்காக மனம் இறங்கி மகாபலியை வதம் செய்ய முடிவு செஞ்சார். அதுக்காக அவர் எடுத்த அவதாரம் தான் வாமன அவதாரம். இன்னொரு பக்கம் மகாபலி மன்னர் சுக்ராச்சாரியார் சொன்ன யாகத்தை சிறப்பாக செஞ்சு முடித்தார். யாகம் முடிஞ்சதும் மகாபலி மக்களுக்கு தானம் வழங்கினார். அப்போது மகாவிஷ்ணு வாமன அவதாரத்தில் 3 அடி உயரத்தில் மகாபலி கிட்ட வந்து தானம் கேட்டார். வந்தது விஷ்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்ட சுக்ராச்சாரியார் மன்னன்கிட்ட இந்த வாமனனுக்கு தானம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மகாபலியோ, அந்த விஷ்ணுவே என்கிட்ட தானம் கேட்கும்போது நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்னு கேட்டார். வாமன உருவத்தில் இருந்த விஷ்ணு மகாபலி கிட்ட எனக்கு தானமாக 3 அடி நிலம் வேணும் அப்படின்னு கேட்டார். மகாபலி மன்னனும் தருவதாக வாக்கு கொடுத்தார். பின்னர் வாமனன் விஸ்வரூபம் எடுத்தார். அவர் தன்னோட ஓரடியால் பூமியையும் 2ஆம் அடியால் ஆகாயத்தையும் அளந்தார். 3ஆம் அடிக்கு இடம் எங்கே என்று கேட்டார். மகாபலி அவரை வணங்கி, என் தலை மீது உங்களோட 3ஆம் அடியை வையுங்கள் என்றார். உடனே வாமன அவதாரத்தில் இருந்த விஷ்ணு மகாபலியின் தலை மீது தனது பாதத்தை வைத்து மகாபலியை பாதாள லோகத்திற்கு அனுப்பி வைத்தார். பாதாள லோகத்திற்கு சென்ற மகாபலி விஷ்ணுவிடம் ஒரு வரம் கேட்டார். வருடத்துக்கு ஒரு முறை என்னோட நாட்டுக்கு வந்து என்னோட மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறத பார்க்கணும் அப்படின்னு கேட்டார். விஷ்ணுவும் மகாபலி கேட்ட வரத்தை வழங்கினார். பாதாள உலகத்தில் இருக்கிற அந்த மகாபலி மன்னர் ஒவ்வொரு வருஷமும் ஓணம் பண்டிகை அன்று தங்களோட நாட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவதாக கேரள மக்களால் இன்றளவும் நம்பப்படுகிறது. அந்த மகாபலி மன்னரை வரவேற்கும் விதமாகவே கேரள மக்கள் ஓணம் பண்டிகையை இன்றளவும் மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர்.